everyone. Welcome to the class 2 on Python programming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு ப்ரோக்ராமே வந்து இருக்காது. ஓகேயா, ப்ரோக்ராம் ஃபுல்லுமே நம்ம வந்து வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ எப்படி நம்மளோட பாடியில் வந்து செல் வந்து ஒரு பேசிக் எலமெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி வேரியபிள்ன்றது வந்து ப்ரோக்ராமில் ரொம்ப பேசிக் எலமெண்ட். ஓகே, இப்போது வேரியபிள் அப்படின்ற இந்த நேம்லேயே நமக்கு வந்து தெரியுது இட் ஷுட் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படி தானே. வேரியபிள் அப்படின்னா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள்ன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான டேர்ம் கிடையாது. அது வந்து நம்மளோட யூசேஜுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டே இருக்கலாம். சரி, இந்த வேரியபிள்லாம் என்ன, அதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நம்ம என்னென்னா நம்ம சேவ் பண்ணாலும் அது வந்து இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன்ல வேரியபிள் அப்படின்ட்டு, ஆனால் அது வந்து கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து அது வேரியபிள்னு சேவ் ஆகிருக்காது. அது வந்து இண்டெக்ஸ் நம்பராக தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது வந்து எப்படின்னா நிறைய அதோட மெமரியில் வந்து 100 111 அந்த மாதிரி வந்து ரொம்ப லாங்காக அதோட டேர்ம்ஸில் வந்து அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஆனால் நமக்கு வந்து இப்போது எனக்கு வந்து இந்த வேரியபிள்னு எழுதியிருக்க அந்த டேர்ம் வந்து எனக்கு கரெக்டாக பிக் பண்ணி எடுக்கணும், அந்த ஃபைலை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா என்னால் வந்து அந்த அவ்வளோ பெரிய நம்பர் 110 101 அதை வந்து என்னால் வந்து எப்போயுமே மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி தானே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வேரியபிள்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து சிஸ்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ வேரியபிள்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம வைக்கிற ஒரு நேம். ஓகே, ஸோ நம்ம மெமரியில் நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதோட நேம் தான் வந்து வேரியபிள். இதை இன்னுமே இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னும் எப்படி ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து எல்லா பாக்ஸஸ்லாம் இருக்கும் அப்படி தானே, இந்த மாதிரி கிச்சன்லலாம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படி தானே. இதில் ஒரு கண்டெய்னரும் வந்து ஒரு மெமரி. ஓகே, ஸோ அப்போது இந்த மெமரிக்குள்ளே தான் வந்து நம்ம சேவ் பண்ணுற ஒன்று போய் சேவ் ஆகிக்கும். அப்போது இந்த கண்டெய்னர்ன்றது வந்து ஃபுல்லாக ஒரு மெமரி பாக்ஸு. அதுக்கு நான் வந்து ஒரு லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன், மஸ்டர்ட் பவுடர், மஸ்டர்ட் சீட் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ அந்த நேம் ஆர் லேபிள் அதுக்கு நம்ம என்ன சொல்லி நம்ம அதை கூப்பிடுறோம், அதை நம்ம என்ன சொல்லி நம்ம மெமரியிலேருந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது பேர் தான் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி எப்படின்னா எப்பயுமே வந்து லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் வச்சு என்றைக்குமே வேரியபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகே, வேரியபிள் ஒரே பேர் வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படின்னா இப்போது ஆல்ரெடி இப்போது பைத்தானில் வந்து இப்போது ஏன்னு ஒரு டேர்ம் வந்து நீங்கள் ஒரு மெமரிக்கு ஏன்னு பேர் வச்சுருக்கீங்கன்னா திருப்பி நீங்கள் ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி யூஸ் பண்ணுறப்ப என்ன வேல்யூ நீங்கள் புதுசாக சேவ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ தான் அதில் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஆல்ரெடி வந்து ஏயோட வேல்யூ 10 நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து A = 20ன்னு நீங்கள் திருப்பி வந்து டிக்ளேர் பண்ணுறப்ப நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 20 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேயா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போது ஏதாச்சும் வந்து ஒரு லெட்டர் வந்து நீங்கள் கேபிட்டலில் இருந்தால் கூட கேபிட்டல்னால் இப்போ இன்பிட்வீனில் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப நம்ம கோட் பண்ணுறப்ப வந்து ப்ராக்டிக்கலாக இந்த ரூல்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரூல்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டேட்டா டைப்ஸ்க்கு வந்து இதே மசாலா டப்பா எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படி தானே. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து மெமரி பாக்ஸ். ஓகேயா, இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிருக்க மெமரி, ஒன்று ஒரு மெமரி பாக்ஸ். ஓகே, இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு லேபிள் ஒட்டியிருக்கேன். அந்த லேபிள்லாம் என்னதுன்னா வேரியபிள். ஆனால் அது உள்ள என்னென்ன ஒன்று வேறு மாதிரி இருக்குது தெரியுதா. ஒன்று வந்து பவுடராக இருக்குது, இன்னொன்று வந்து சீடாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் ஒரு மாதிரி அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் டேட்டா டைப்ஸ். ஓகேயா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேட்டா டைப்ஸுன்றது வந்து ஒரு வேரியபிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் உள்ள எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து ஒரு செஷனாக பார்க்குறோம். ஸோ ரொம்ப பேசிக்காக உள்ளது என்னென்னா நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட்,
காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பைத்தான் வந்து டைனமிக் லாங்குவேஜ். ஸோ டைனமிக் லாங்குவேஜ்னால் இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. அதாவது இப்போது நீங்கள் சி ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து இன்ட்டுன்னு போட்டு தான் நம்ம வந்து ஒரு இதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து சும்மா நம்ம A=10ன்னு போட்டால் அதுக்கே தெரியும் இது வந்து இன்டீஜர் தான் அப்படின்னு அது தெரியும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, செட் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு செஷனாக நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு கோட் எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எப்படின்னா, நான் வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து ஃபுட் டெலிவரி எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபுட் டெலிவரி எக்ஸாம்பிளில் நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஃபுட் ஐட்டம். ஓகேயா. இப்போ ஐட்டம்ன்றதான் என்னோட வேரியபிளோட பேர். ஓகே. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். அப்போ ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு கேரக்டரிஸ்டிக்கோ, அதாவது வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸில் நம்ம கொடுக்குறப்ப சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஐட்டம் வந்து பர்கர்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதோட டேட்டா டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஓகே. ஆனால் இதோட வேரியபிள் என்ன? ஐட்டம். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து ப்ரைஸ்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150.49 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ளோட்டும் நமக்கு வந்து இருக்கனால நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பூலியன்னு ஒன்று பார்த்தோம். இப்போதைக்கு வந்து கேரக்டர், ஸ்ட்ரிங், இன்டீஜர், அப்புறமா பூலியன் மட்டும் பார்க்கலாம். பூலியன்றது வந்து நமக்கே தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். எப்படி நம்மளோட இங்கிலீஷில் வந்து எஸ் ஆர் நோ யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பூலியன் வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்மால் ட்ரூன்னு எழுதக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர் ஆயிரும். ஸோ பூலியனில் வந்து கேபிட்டல் T தான் எடுக்கணும், அதே மாதிரி ஃபால்ஸ்க்கு வந்து கேபிட்டல் F தான் எடுக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து இப்போ ஒரு வேளை இதை நான் வந்து பேக் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இஸ் பேக் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எனக்கு பேக் பண்ண வேணாம், நான் வந்து இங்கே வச்சு நான் டைன் இன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பர்கர் வந்து வேணும். நான் வந்து என்ன ஐட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐட்டம் நான் பிரிண்ட் பண்ணி என்னோட கோடை நான் ரன் பண்ணுறப்ப நான் ஐட்டம் தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து நான் என்ன லேபிள் வச்சு நான் அதை சேவ் பண்ணியிருக்கணும், அந்த லேபிள் நான் வந்து கால் பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த லேபிளுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து டேட்டா டைப் வேரியபிள். ஓகே. ஸோ இதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்த்துட்டு இந்த செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்டீஜர்ன்றது வந்து ஹோல் நம்பர்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இன்டீஜர். இதுவே ஃப்ளோட்னால் நம்ம டெசிமல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்னா அது பேர் வந்து கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா கேர்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நிறைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு வேர்டு இல்லைனா ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நான் அதோட டேட்டா டைப் வருது ஸ்ட்ரிங். ஓகே. அப்புறமா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் சொன்னேன், எஸ் ஆர் நோ மாதிரி அது வந்து பூலியன். லிஸ்ட்டுன்றது வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதை நான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ லிஸ்ட்டுன்றது வந்து நிறையா நம்பர்ஸ், நிறையா வேல்யூஸை வந்து ஒரே இதில் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறது, ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது தான் லிஸ்ட். லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, தட் வில் சி லேட்டர். ஸோ டிக்ஷனரின்றது வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளை வந்து நார்மலாக நம்ம டிக்ஷனரியில் பார்க்க மாதிரி தான். இப்போ வந்து அதாவது இப்போ ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏக்கு கீழே வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போ பைத்தான் டிக்ஷனரியில் நம்ம வந்து ஏ அப்படின்னா நான் 10ன்னு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா நான் வந்து இந்த ஏயை வந்து நான் கால் பண்ணுறப்ப எப்பயுமே எனக்கு 10 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதே நம்ம டிக்ஷனரி நம்ம பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ இதில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் டைப் பண்ணி காட்டின மாதிரி இதெல்லாமே வந்து வேரியபிள்ஸ், இதெல்லாமே வந்து நான் நேம் அதுக்குன்னு நான் கொடுக்குற வேல்யூஸ். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க எல்லாமே வேல்யூஸ், லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே வந்து வேரியபிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், வெஹிக்கிள்னு. ஸோ என்னோடய வேரியபிள் பேர் வந்து வெஹிக்கிள், அதுக்கு நான் கொடுக்குற வேல்யூ வந்து கார். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், வெஹிக்கிளோட நேம் என்னென்னு, அதுக்கு நான் கொடுக்குற வேல்யூ வந்து மாருதி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன்.
நீங்கள் ஒரு 3 வேரியபிள் உங்களோட ஓனில் க்ரியேட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் நான் பார்ப்பேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது வந்து உங்களை பெட்டராக டேட்டா டைப்ஸில் வேரியபிள்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.